ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பாண்டியன் முகத்தில் கரியை பூசிட்டு தான் நினச்சி இங்கே முத்துவேலும் சக்திவேலும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம சுகன்யா வந்து நம்ம சக்திவேலையும் முத்துவேலையும் தெறிக்க விட போகிறாங்கன்னே சொல்லலாம். இங்கே கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கையோட இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க பழனிவேல்கிட்ட, இங்கே பாடுறா பழனி, அந்த பாண்டியனோட கடைக்கு பொட்டலம் அடிக்கிறது போயிட போகிற, நீ வீட்டிலே இருந்தாலுமே சரி நாங்கள் உனக்கு சாப்பாடு போடுறோம், வீட்டிலே இருந்து வீட்டில் உள்ளவங்களை கவனிச்சிக்கிட்டு நீ வீட்டோடவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுகன்யாவுக்கு சுருக்குன்னு இருக்குது. மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவருன்னா பொட்ட பிள்ளையா, வீட்டில் இருந்து சமைச்சு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தான் மில்லு இருக்குல்ல, அவரும் வந்து கணக்கு வழக்கு பார்க்கட்டும், அவருக்கும் அதில் உரிமை இருக்குல்ல, அவருக்கும் சரியான பங்கை நீங்கள் மாதம் எடுத்து கொடுத்துடணும், நாங்கள் எங்களுக்கான சேஃப்டியை பண்ணிப்போம், நாங்கள் தனியாக வீடும் கட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி நிறைய மாஸ்டர் பிளானோட செக் வைக்கிறாங்க எங்கள் சக்திவேலுக்கு வெளியே பிதுங்கி போயிடுதே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. எங்கள் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, எங்கள் சக்திவேல் இந்த எல்லா சொத்தையும் எனக்கே இருக்கணும், எனக்கும் குமாரனுக்கும் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சேன், என் அண்ணனுக்கே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பழனிவேலு இவ்வளோ நாளாக அந்த பாண்டியன் வீட்டில் கையால் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், என் அண்ணனுக்கே சொத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பழனிக்கும் சொத்துல பங்கு கேட்குறாளா? ஓஹோ, இவ பெரிய ஆளாக தான் இருக்குவா போல். மாரியோட தங்கச்சி கண்டிப்பாக நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நடப்பா, ஏதோ மிச்ச மீதியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா இவ நம்மளோட பெரிய கேடியாக இருக்கவா போலே. நம்ம இந்த பொண்ணுக்கிட்ட உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மாறி இருந்துட்டு, என்னங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க, மாரியோட தங்கச்சி தானே, ஏதோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எங்கள் 2 பேரையும் போல் அவை கிடையவே கிடையாது, அவன் வேற மாதிரிங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கம்முன்னு சாமி அப்படின்லாம் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டா, அவள் இஷ்டத்துக்கு தான் பேசுவா, அவளுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வா. இப்போது நீங்கள் சொத்தை பற்றி பேசணும் உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு போல். கண்டிப்பாக இதில் அவளுக்கான சொத்து கிடைக்கிற வரைக்கும் அவளாம் சும்மா விட மாட்டாங்க. நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சா கூட அதை சும்மா விடுற ஆள் அவள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. மாறி வந்து இன்னுமே பயத்தை கிளப்புறாங்க சக்திவேலுக்கு. இந்த சக்திவேல் இருந்துட்டு அப்படியே சமாளிக்கிறாரு. பழனி இந்த வீட்டு பையன் தானே, அவனுக்கு இல்லாமலையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி, அதாவது பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், பழனியுமே நம்ம மில்லுக்கு வந்து வேலை செய்யட்டும், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கட்டும், நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறோம், அதில் வர லாபத்தை 3ஆக பிரித்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சக்திவேல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, உங்கள் 2 பேருக்கும் நாமத்தை போட்டு மொத்த சொத்தையும் என் பேருக்கு தான் மாற்றிக்க போகிறேன், அதுக்கான வேலையை நான் இப்போவே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த பொண்ணு சுகன்யா பெரிய கில்லாடி போல், இந்த பிள்ளைகிட்ட இருந்து கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும், அதுக்கான வேலை எல்லாமே இப்போவே பார்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேல் வந்து குமாரை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. என்னடா உங்கள் சித்தி இப்படி வந்து யோசிக்கிறாங்க, என்னத்துக்கு இந்த புள்ள இப்படியெல்லாம் பேசுதுன்னு தெரியலையே, பழனிக்கு இப்போவே சொத்து கேட்குது, நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், நான் என் அண்ணன் முத்துவேலைக்கே சொத்தை கொடுக்கக்கூடாது, அவன்கிட்டருந்து பறிச்சுக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு நம்மளோட பெரிய கேடியாக இருக்குது போல், நீ கூடிய சீக்கிரமே அந்த பாண்டியன் மவளை கல்யாணம் பண்ணுற வழியை பாரு, எப்படியோ அவள் மனசில் இடம் பிடி, அப்படி இல்லைனா அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்து தாலியை கட்டு, அதுக்கப்புறம் நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்ல, குமாருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும்ப்பா நான் அந்த அரசி புள்ள மேலே நிறையவே ஆசை வச்சுட்டேன், அந்த அரசி பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அந்த பிள்ளை ஒத்துக்குனாலும் சரி ஒத்துக்க வைக்குவேன் நான் கண்டிப்பாப்பா, எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து சொல்கிறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாடுறா பிடிச்சிருக்குது, என் பொண்டாட்டியோட அப்பனை வந்து நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், அது பண்ண மாட்டேன், அவனை அசிங்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னுலாம் சொல்லக்கூடாதுடா, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதையே அவன் அப்பனை பழி வாங்கிறதுக்காக தான், அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க. இங்கே குமார் இருந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கோமதி வீட்டுக்கு வெளியே வந்து அவங்க அம்மாவை வீட்டவே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பழனி வந்து வெளியே வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு வெளியே உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி எட்டி பார்க்க
நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அப்பத்தா வந்து கோமதி கிட்ட பேசுகிறாங்க. இங்கே கோமதியுமே அம்மா பழனி எப்படி இருக்கான், அவனுக்கு எல்லா சடங்கும் கரெக்டாக பண்ணீங்க இல்லை, இப்போ பழனி சந்தோஷமாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோமதி வந்து ரொம்பவே விசாரிக்கிறாங்க பழனியை பற்றி. பழனிக்கு இந்த கல்யாணத்தில் அதாவது திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சு, அவனுக்கு எப்படி இருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து ரொம்பவே அவங்க அவங்க தம்பியை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அப்பத்தாவுமே எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது கோமதி, நீ எதுவும் கவலைப்படாத, பழனி சந்தோஷமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா, பழனியை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி இரு, நான் அவனை கூட்டிகிட்டு வரேன், உன் அண்ணனுங்க இப்போ தான் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியை மட்டும் கூட்டிகிட்டு வராங்க. என்னடா தம்பி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே பழனி வந்ததும் விசாரிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த பிள்ளை உங்ககிட்ட நல்லா பேசுது இல்லை பழனி, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அடிக்கடிக்கு நீங்களாம் சண்டை போட்டுக்கூடாது, ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க்கா, நீ சந்தோஷமாக இருக்கா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, உங்கள் கூடவே வந்து இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியலக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம கோமதி இருந்துட்டு எல்லாமே கொஞ்சம் நாளில் சரியாயிடும் பழனி, நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை ஆரம்பி, நீ உனக்குன்னு ஏதாச்சும் வேலை செய்ய, அண்ணனுக்கு கூட போ, வேலை பாரு, அப்போ தான் உன்னையுமே அவன் மதிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி நீ போ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜிக்கும் நம்ம மீனாவுக்கும் இங்கே குமார் வந்து நம்ம ராஜியை லவ் பண்ணுற விஷயம் வந்து தெரிய வருது. இதை தெரிஞ்சதுமே ராஜுவும் மீனாவும் இது வந்து சரியே இல்லை, குமாருக்கு அரசி செட்டே ஆக மாட்டா, இந்த அரசி பிள்ளைக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடியே குமார் கூட அரசிக்கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுக்கா இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து மீனா கிட்ட சொல்ல, மீனாவும் ராஜியும் போயிட்டு அரசிக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு அரசி, உனக்கு ரொம்ப நல்ல ஒரு மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், அந்த லவ் இது அது இதுன்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னக்கா திடீர்னு வந்து என்ன நீ திடீர்னு வந்து இப்படியெல்லாம் கேட்குறீங்க, நான் அப்படியெல்லாம் யாரும் லவ் பண்ணல, என் அப்பா யாரை சொல்கிறாரோ அவரை தான் நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி சொல்கிறாங்க. நம்ம ராஜி இருந்துட்டு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அந்த குமார் உன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அந்த குமார் உங்ககிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணானமே, அதெல்லாம் உண்மையா, இங்கே பாரு அரிசி, அப்படி தான் அந்த குமார் வலையில் விழுந்துரு போகிறேன், அவன் நல்லவனே கிடையாது, அவன் கூட நீ கல்யாணம் பண்ணிக்கின்னா உன் வாழ்க்கையே நல்லா இருக்காது, அப்படியே அவன் நல்லா பார்த்துக்கிட்டாலுமே என் அப்பாவும் என் சித்தப்பாவும் கண்டிப்பாக உன்னை நல்லாவே வாழ விட மாட்டாங்க, என் அம்மாவும் என் சித்தியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு அடிமை மாதிரி அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நீயும் அந்த வீட்டுக்கு மருமகளாக போனோன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது அரிசி, நீ நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அரசி இருந்துட்டு ஐயோ அண்ணி, நான் ஏதோ குமாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் ஏன் சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நடக்காத ஒன்று, அது எதுக்காக இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சும்மா சொன்னேன், ஒரு எச்சரிக்கை தானே அப்படின்னு சொல்லி இங்கே ராஜீவ் மீனாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா இருந்துட்டு சக்திவேல் கிட்ட வந்து இங்கே பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ லாபம் வந்துச்சு, அதாவது எவ்வளோ கம்பெனியில் எல்லாமே கரெக்டாக வேலை போதா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாருமா, இப்படியெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த மருமகங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு எங்களுக்கு சாப்பாடை செஞ்சு போட்டு எங்களை கவனிக்கிறதுல மட்டும்தான் உங்கள் வேலை இருக்கணுமே தவிர, இங்கே மில்லில் என்ன நடந்துச்சு, கம்பெனியில் என்ன நடந்துச்சு, அதில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகன்யா இருந்துட்டு என்னங்க மாமா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு கேட்பேன், எவ்வளோ லாபம் வந்துச்சு, அது பழனி மாமாவுக்கு எவ்வளோலாம் வந்து சேரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் எனக்கு கணக்கு சொல்லி தான் ஆகணும், அதுக்கான உரிமையும் ரைட்ஸும் எனக்கும் இருக்குது, பழனி மாமாவுக்கும் இருக்குது, அவர் உங்கள் கூட தானே பிறந்தாரு, நீங்கள் 3 பேரும் தானே இந்த வீட்டோட வாரிசு, அப்போ உங்கள் 3 பேருக்குமே தான் சரிப்பாங்க எல்லா லாபமும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, ஒரு நாளில் என்ன அப்படி ஒரு லாபம் கொட்டிட போகுது, நீ இப்போவே இப்படி இதெல்லாம் கேட்குற கணக்கு வழக்கெல்லாம், அப்படியெல்லாம் இந்த வீட்டோட பழக்க வழக்கமே கிடையவே கிடையாது, உன் அக்காவை கேட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த வீட்டில் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்காவை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசி, இப்படியெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடி நேருக்கு நேராக வந்து பேசுகிற வேலையே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் இருந்துட்டு இங்கே சுகன்யா கிட்ட ரகடாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, நீங்கள்
நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை. எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ, நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்பேன். எல்லாமே என்னுடைய ராஜாங்கமாக தான் இருக்கணும். நான் பிறந்த வீட்லேயும் அப்படி தான் இருந்தது, இங்கேயும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்டர் போடுறாங்க சுகன்யா. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. சுகன்யாவோட ஆட்டம் இப்போது ஆரம்பம்னே சொல்லலாம். இதனால் சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் கரெக்டான ஒரு பாடத்தை நம்ம சுகன்யா புகட்டுவாங்க. பாண்டியனுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க.